அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்.எஸ். உஷாநந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், இந்தியாவின் முதல் பெண்களுக்கான சித்தா பிசிஓஎஸ் மருத்துவமனை, சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், கே நகர், சென்னை. இனியவை இந்த நிகழ்ச்சியில் பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வரங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது, நிறைய பேர் இந்த கொட்டை வகைகளை நிறையா சாப்பிட்றோம், நட்ஸ் நிறையா சாப்பிட்றோம். பட் ஆனால் இதனால் நம்ம என்ன நட்ஸில் என்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை எந்த முறையில் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இன்னும் அதனுடைய பலன் முழுமையாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கொட்டை வகைகள்னு சொல்லக்கூடிய இந்த நட்ஸினுடைய பயன்கள் என்ன, குறிப்பாக ஒரு 5 கொட்டை வகைகளை பற்றி, நட்ஸ் வெரைட்டிஸ் பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதனோட பயன் என்ன, அதை எப்படி எடுத்துக்கலாம். ஸோ முதல்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பாதாம் ஒரு அருமையான கருப்பை நோய்களுக்கு, குறிப்பாக கருமுட்டை பை, சினைப்பையோடைய ஆரோக்கியத்துக்கு ஒரு பெஸ்ட் மெடிசன்னே நம்ம சொல்லலாம், உணவுப் பொருளாக இருந்தாலுமே. ஸோ கருப்பையினுடைய வளர்ச்சிக்கும் கருமுட்டை பையனுடைய வளர்ச்சிக்கும் கருமுட்டையினுடைய ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அடுத்து தோல் வறட்சி ஏற்படக்கூடாது. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, டாக்டர் எனக்கு பிரெஸ்ட்டில் கொஞ்சம் லைட்டாக அரிப்பு இருக்கிற மாதிரி இருக்குது, லோயர் அப்டமனில் கொஞ்சம் அரிப்பு இருக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு கை கால்களில் திடீர்னு அப்பப்போ அரிப்பு வருது. இதெல்லாம் வறட்சியின் காரணமாக ஏற்படக்கூடியது. குறிப்பாக தைராய்டு சார்ந்த பிரச்சனை இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி தோல் வறட்சினால் கஷ்டப்படுவாங்க. ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனுடைய குறைபாடு இருக்கிறவங்களும் இந்த மாதிரி தோல் வறட்சினால் கஷ்டப்படுவாங்க. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பாதாம் ஒரு பெஸ்ட் மெடிசன் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நம்ம போனுடைய ஆரோக்கியம், நம்ம எலும்புகளுடைய ஆரோக்கியம், இது மெக்னீசியம் தாது பாதாமில் அதிகமாக இருக்குது. அதனால் எலும்புகளுடைய ஆரோக்கியத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பாதாம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். பாதாமில் மியூஃபா அப்படிங்கிற கொழுப்பு அமிலம் இருக்குது, மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட். அதனால் இருதயத்தினுடைய ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஒவ்வொரு செல்லினுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடிய தன்மையும் பாதாமுக்கு இருக்குது. அதே மாதிரி பாதாமில் பார்த்தீங்கன்னா கலோரி ரொம்ப கம்மி. அதனால் ஜிஐ இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கிளைசிமிக் இண்டெக்ஸும் குறைவு. அதனால் இரத்த சர்க்கரையோடைய அளவை கட்டுப்படுத்தக்கூடிய பெரிய பங்கும் பாதாமுக்கு இருக்குது. ஸோ அப்போது யாரெல்லாம் இந்த பாதாம் எடுத்துக்கலாம்னா, குழந்தை பாக்கியத்துக்காக முயற்சி செய்யக்கூடியவங்க, கருமுட்டையுடைய வளர்ச்சி குறைவாக இருக்குது அப்படிங்கிறவங்க, எலும்புகளுடைய ஆரோக்கியம் குறைவாக இருக்குது அப்படிங்கிறவங்க, சர்க்கரையோடைய அளவு கட்டுப்பாட்டுக்கு வர மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக பாதாம் எடுத்துக்கலாம். எப்படி எடுத்துக்கணும்? ஒரு 4 to 5 பாதாம் இரவு ஊற வைத்து காலையில் தோல் உரித்து எடுத்துக்கலாம். இது ஒரு விஷயம். அடுத்து பார்த்தோன்னா வால்நட்டுன்னு சொல்லக்கூடிய அக்ரோட், இதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட், ஃபேட்டி அமிலம் அதிகமாக இருக்குது. அப்போது இதனுடைய முக்கியமான செய்கை என்னன்னா, வீக்கங்களை குறைக்கக்கூடிய தன்மையுடையதாக இருக்குது. ஸோ யாருக்கெல்லாம் ஜாயிண்ட் பெயின் இருக்குது, யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் மாதிரியான குடல் சார்ந்த பிரச்சனை இருக்குது, அதே மாதிரி கருமுட்டை பையில் யாருக்கெல்லாம் அடைப்பு இருக்குது, வீக்கம் இருக்குது, கருக்குழாய்களில் யாருக்கு அடைப்பு இருக்குது, வீக்கம் இருக்குது, அதே மாதிரி கருப்பையில் வீக்கம் இருக்கிறது, இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா எங்கே வீக்கம் இருந்தாலும், இன்ஃப்ளமேஷன் இருந்தாலும் அதை குறைக்கக்கூடிய தன்மை இந்த அக்ரோட்டுன்னு சொல்லக்கூடிய வால்நட்டுக்கு இருக்குது. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஈஸியாக மெமரியே கம்மியாகிட்டே இருக்கு, படித்ததை சீக்கிரம் மறந்துடுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மறதி சம்பந்தமான பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த அக்ரோட்டுன்னு சொல்லக்கூடிய வால்நட் ஒரு பெஸ்ட் மெடிசன். அப்போது யாருக்கெல்லாம் வீக்கம் சார்ந்த பிரச்சனை இருக்கோ, கருப்பை சார்ந்த பிரச்சனை இருக்கோ, ஜாயிண்ட் பெயின்ஸ் இருக்கோ, ஜாயின்ஸில் வீக்கங்கள் இருக்கோ, அவங்களும் மெமரி லாஸ் இருக்குது, என்னால் ஈஸியாக படித்ததை ஞாபகத்தில் வச்சுக்க முடியல அப்படிங்கிற மெமரி பவர் கம்மியாக இருக்கக்கூடிய குழந்தைங்களோ பெரியவங்களோ வால்நட் அடிக்கடி எடுக்கும் பொழுது அவங்க இந்த பிரச்சனையிலேருந்து விடுபட முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து 3வது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முந்திரி, கேஷ்யூஸ், இதில் காப்பர் சத்து இருக்குது. ஸோ எனக்கு நரம்புகள் வலுவாக இல்லை, நரம்புகளில் அடிக்கடி வீக்கம் வருது அப்படிங்கிறவங்க, எனக்கு ஹீமோக்ளோபின் ரொம்ப கம்மியாக இருக்குது, ரத்தத்தில் ஆர்பிசி டபிள்யூபிசிஸ் குறைவாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு
புது செல்களுடைய உற்பத்தியை உருவாக்கி கொடுக்கக்கூடிய தன்மை வந்து முந்திரிக்கு வந்து இருக்குது. ஸோ கேஷ்யூஸ் வந்து எடுத்துக்கிட்டோன்னா அந்த நன்மை வந்து நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி இதில் காப்பர் சத்து இருக்கிறதோட சேர்த்து மெக்னீஷியம் தாதுவும் இருக்கிறதுனால எலும்புகளையும் வலுவாக வைத்துக்கொள்ள சப்போர்ட்டிவாக இருக்கும். அதே மாதிரி கணையத்தில் இருக்கக்கூடிய பீட்டா செல்கள் வந்து இன்சுலின் உற்பத்தியை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த செம்பு தாது வந்து காப்பர் வந்து நமக்கு தேவை. ஸோ அது வந்து கேஷ்யூஸில் இருக்கிறதுனால சர்க்கரை நோயாளிகள் அளவாக எடுத்துக்கும் பொழுது இருதயத்துக்கும் வலுவை கொடுக்கக்கூடியதாகவும் கணையத்தினுடைய பீட்டா செல்களுடைய செயல்திறனையும் அதிகரிக்கக்கூடியதாகவும் இருக்கிறது இந்த முந்திரின்னு சொல்லக்கூடிய கேஷ்யூஸ். ஸோ கேஷ்யூ வந்து நம்ம ஊற வைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது, அப்படியே கூட எடுத்துக்கலாம். 2லேருந்து 3 வரைக்கும் எண்ணிக்கையில் எடுத்தால் போதுமானது. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பிரேசில் நட். பிரேசில் நட் அப்படிங்கிறது நம்ம ஊர் கொட்டையாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இதில் வந்து செலீனியம் தாது அதிகமாக இருக்கிறதுனால தைராய்டு ஹார்மோனோடைய ப்ராப்ளத்தை வந்து குறைக்கக்கூடிய தன்மை உடையதாக இருக்குது. நம்ம நோய் எதிர்ப்பு ஆற்றலையுமே வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கக்கூடிய தன்மை உடையதாக இருக்குது. ஸோ 1லேருந்து 2 கொட்டைகள் ஊற வைத்து காலையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் தைராய்டு ஹார்மோன் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க, தைராய்டு சுரப்பு கோளாறு பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கு சரியாகிறதுக்கும், அதே மாதிரி நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகரிக்கக்கூடிய தன்மை உடையதாகவும் இந்த பிரேசில் நட் இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். 5வது பார்த்தோன்னா பிஸ்தா. ஸோ நார்மலாக நம்ம இது பிஸ்தா வந்து நிறைய பேர்த்துக்கு பிடிக்குது, ஆனால் இதில் சோடியம் கண்டென்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால இரத்த அழுத்த நோயாளிகள் மட்டும் எடுக்க வேண்டாம், கிட்னி நோயாளிகள் எடுக்க வேண்டாம், மற்றவர்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். அளவாக எடுத்துக்கணும். 4லேருந்து 5 பருப்பு வீதம் எடுத்துக்கிட்டால் போதும். இதில் வைட்டமின் இ சத்து இருக்கிறதுனால இதுவும் கருமுட்டை வளர்ச்சிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். இதில் நிறைய நார்ச்சத்து இருக்கிறதுனால நமக்கு போதுங்கிற உணர்வை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், செட்டைட்டியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் உடல் எடை குறைக்கிறதுக்கு இது சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த 5 கொட்டை வகைகளுமே வந்து நான் யார் யார் எடுத்துக்கலாம், எந்த எண்ணிக்கையில் எடுத்துக்கலாம், எப்படி எடுத்துக்கலாங்கிறத பற்றி சொல்லியிருக்கேன். ஆனால் எல்லா நட்ஸுமே நம்ம நைட்டு ஊற வச்சு காலையில் எடுத்துக்கும் பொழுது நல்ல பலன் தரக்கூடியதாக இருக்கும், அப்படியே சாப்பிடுவதை காட்டிலும். ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லா கொட்டை வகைகள்லையுமே பெரும்பாலான கொட்டை வகைகளில் ஃபைட்டிக் அமிலம் அப்படிங்கிற ஒரு அமிலச்சத்து இருக்குது. அது என்ன பண்ணுன்னா நம்ம உணவில் உண்ணக்கூடிய மற்ற நுண்ணுயிர் சத்துக்கள் ஜிங்கு, கால்சியம், இந்த மாதிரி அயன் இதெல்லாம் வந்து நம்ம ரத்தத்தில் உறிஞ்சக்கூடியதை தடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த ஃபைட்டிக் அமிலம். இந்த ஃபைட்டிக் அமிலம் நட்ஸில் தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஊற வச்சு எடுக்கும் பொழுது பெரும்பாலான ஃபைட்டிக் அமிலம் வந்து போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மற்ற ஊட்டச்சத்துகளும் முழுமையாக கிடைக்கும், இந்த கொட்டை வகைகளில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்தும் முழுமையாக கிடைக்கும். ஸோ நான் இப்போ சொன்ன முறையில் நீங்கள் வந்து கொட்டை வகைகள் நட்ஸ் எடுத்துக்கிட்டு ஒரு ஆரோக்கியமான வாழ்வு வாழணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.